Guys, நீங்க ஒரு யூடியூபரா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணா 0 views இல்ல 20 views கட்சின்னு இருக்குதா உங்களுக்கு views என்ன பண்ணாலும் கிடைக்கலையா thumbnail title tags எது போட்டாலும் க்ளீனா உங்களுக்கு வீடியோ கிடைக்கலையா அப்படினா viewers உங்களோட வீடியோ பார்த்தனே இல்ல சோ obviously இந்த வீடியோ நீங்க அதுக்கு தான் கிளிக் பண்ணிருக்கீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் thumbnail title tags மூணு பத்தியும் பேசினேல இந்த வீடியோல உங்களோட views எப்படி பூஸ்ட் பண்றதுன்னு நான் சொல்ல போறேன் என்னோட டிப்ஸ் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு இந்த வீடியோல சொல்லினே இருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா என்னோட சேனலுக்கு போங்க லாஸ்ட் 5 months இந்த எல்லா வீடியோஸும் பாருங்க சோ obviously கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வந்துடும் எதுக்குனா லாஸ்ட் 5 months நான் 60k சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன் and around 1 million average views டச் பண்ணியிருக்கேன் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும் எப்படி views Hey நண்பா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நீ பண்ணி இருக்கிறது என்னன்னா நீ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுக்கு ஷேர் பண்ணக்கூடாது நான் உனக்கு சொல்லிடுறேன் நீ இருக்கிறது எதுக்குன்னு சொல்லிடுறேன் நீ வீடியோ பண்ணி இருக்கிறது யூடியூப்ல அண்ட் யூடியூப்ல பண்ணி இருக்கிறது எதுக்குன்னா யூடியூப்ல இருக்கிறவங்க என்ஜாய் பண்றதுக்கு அப்படின்னா டெய்லி யூடியூப்க்கு லாகின் ஆயின்னு யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் நீ வீடியோ பண்ணி இருக்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கு ஷேர் பண்ணுற அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது உன்னோட வீடியோ பற்றி இல்லை நீ பண்ணுற கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்காத இருக்கலாம் ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட வீடியோ ஜேகேவோட வீடியோ லைக் நான் ஜேகே ஸோ ஜேகேவோட வீடியோ தான் நான் ஒரு வியூ கொடுக்கலான்னு கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இது ஒரு வீடியோக்கு பேட் ரெப்யூட்டேஷன் கொடுக்கும் உங்களோட வியூவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களே அவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா அது ஒரு குட் வீடியோன்னு அந்த வீடியோ 2 minutesலேயே ஸ்கிப் பண்ணிட்டா அது ஒரு பேட் வீடியோன்னு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அவங்க நல்லது பண்ணின்னு இருக்குன்னு கெட்டது தான் பண்ணின்னு இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரே பண்ணாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே என்னோட சேனல் பற்றி நான் யாருக்கும் சொன்னதில்லை அவங்களாம் ஒரு 5 பேர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபோன்லேயும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் என்னோட சேனலில் ஸோ ஆப்வியஸ்லி இதே நீங்களும் பண்ணுங்கள் க்ரோத் ஆகும் ஓகே கைஸ் செகண்ட் இமேஜினரி ஒரு கான்செப்ட் இருக்குது எல்லா வீடியோக்கும் எனக்கு 100k 200k வியூஸ் கிடைக்கும்னு ஆப்வியஸ்லி எந்த யூடியூபருக்கும் எப்பயுமே அவ்வளோ வியூஸ் கிடைக்காது எக்ஸப்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் மியூசிக் சேனல்ஸ் இல்லை காமெடி சேனல்ஸ் ஸோ இந்த சேனல்ஸை விட்டுடுங்க நீங்கள் ஒரு டெக் சேனலாக இருந்தால் நினச்சிக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு 10k வியூஸ் வந்துச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு 5 வியூஸ் ஆச்சு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எதுக்குன்னா டெக் வீடியோஸ் எப்பயுமே வேற உங்களோட இன்ட்ரெஸ்ட் மேலே போயின்னு இருக்கும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கேமரா பிடிக்கும்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் பிடிக்கும் நீங்கள் நாளைக்கு கேமரா வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பார்ப்பேன் என்னோட ஃப்ரெண்ட் பார்க்க மாட்டான் ஆப்வியஸ்லி அது இன்ட்ரெஸ்ட் மேலே தான் போகும் அண்ட் நீங்கள் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிற கண்டென்ட்டை வீடியோ பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் அரௌண்ட் 1 million வியூஸில் 4 வீடியோ தான் மேஜர் பிளேயர்ஸாக இருக்குது மீதி எல்லா வீடியோக்கும் 1k 2k 10k அந்த மாதிரி தான் வந்திருக்குது ஸோ ஆப்வியஸ்லி இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஓகே நண்பா தேர்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு 1 வியூ வந்த இடத்துல அரௌண்ட் 1 டேக்கே நீங்கள் மில்லியன் வியூஸ் எடுக்கலாம் இது என்னன்னா சர்ச் ஹிஸ்ட்ரியில் உங்களோட வீடியோவை ரேங்க் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டம் வீடியோஸ் போட்டால் ஹவு டு குக்கு ஹவு டு மேக் டீன்னு ஸோ நிறைய வீடியோஸ் அங்கே இருக்குது அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் லேட்டஸ்ட் கண்டென்ட் இப்போ ரெட்மி நோட் 10 வந்துச்சா ரெட்மி நோட் 10ஓட ஃபீச்சர்ஸ் போடுங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் போடணும் அண்ட் அது சர்ச் ஹிஸ்ட்ரியில் ரேங்க் பண்ணுற மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டே ஒரு பிக் யூடியூபர் வந்து ஒரு 3 நாள் லேட்டாக போட்டால் 3 நாளில் எத்தனை பேர் அந்த வீடியோவை சர்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வீடியோ சர்ச் ஹிஸ்ட்ரியில் ரேங்க் இருந்தால் புது பேர் உங்களோட சேனலில் பார்ப்பாங்க ஸோ உங்களோட கண்டென்ட் நல்லா இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணுவாங்க இதே கண்டென்ட் தான் இதே மெத்தட் தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் யூடியூப்பில் ஹவு டு ஹேக் ஃப்ரீ ஃபயர் ஜெம்ஸ் ஹவு டு ஹேக் கேரம் பூல் இல்லை ஹவு டு ஹேக் வைஃபை பாஸ்வேர்டு இல்லை இன்னொன்று ஏதோ வீடியோ இருக்குது மறந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் ரேங்க் பண்ணிட்டா வீடியோவை அதாங்க அந்த வீடியோ எப்பயுமே இருக்கும் அண்ட் அந்த இடத்துல யார் சர்ச் பண்ணிவிட்டு போய் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்களோ டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் 500 பேர் எனக்கு டெய்லி ஓகே ஆன் ஆவரேஜ் என்னோட சேனலில் டெய்லி 400லேருந்து 500 பேர் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அண்ட் எல்லாமே அந்த ரேங்கட் வீடியோஸில் தான் இந்த வீடியோ யார் பார்த்துன்னு இருக்காங்களோ அவங்கள தான் எனக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸாக ஆயின்னு இருக்கிறது அண்ட் அந்த கண்டென்ட்டை நான் இப்போ வீடியோஸ் பண்ணினில்லை இதுக்கு நான் ஸ்ட்ரைக்ஸ் வரும்னு எப்படி உங்களோட வீடியோவை ரேங்க் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் நீங்கள் எந்த டாபிக் வீடியோ பண்ணணும்னா இப்போ ரீசெண்டாக வந்து இருக்கிற டாப்பிக்கில் தான் வீடியோ பண்ணணும் எதுக்குன்னா நிறைய பேர் ரீசெண்ட் டாபிக்ஸ் தான் சர்ச் பண்ணுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் 3 கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும் ஸோ 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை சேஃபாக வச்சுக்கோங்க இதுக்குன்னா அது நிறைய ஹெல்ப் ஆகும் அண்ட் 3 கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா ஹேக்கிங் வீடியோஸ் இல்லை ஒரு ஃபிலம் எப்படி பைரேட்டட் டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரி தான்
கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். உங்களுக்கு அரௌண்ட் 10,000 வியூஸ் வந்த பிறகு தான் இந்த ஸ்ட்ரைக்ஸ் விழும், இல்லை நீங்கள் நிறைய பாப்புலர் ஆகிட்டா ஒரே நைட்டில் விழுந்துடும். ஸோ இப்போ எப்போ ஸ்ட்ரைக் வருதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஒரு இல்லீகல் வீடியோ பண்ணால் போர்னெல்லாம் போடாதீங்க. எப்படின்னா ஹவு டு ஹேக் எ கேம், இல்லை ஹவு டு ஹேக் ஏதாச்சும் ஹேக்கிங் இதை போட்டுடுங்க, இல்லை ஏதாச்சும் வீடியோ போடுங்க. எந்த வீடியோ நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க அது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகேன்ஸ்டாக இருக்குதுன்னு. வீடியோ பண்ணும்போது ரொம்ப மழை வருது, எதுக்குன்னா ஏதோ சைக்ளோன் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பெங்களூர்லேயும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட தமிழும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ரேங்க் பண்ணிவிடுங்க. எப்படின்னா ரேங்க் பண்ணுங்கள். ஓகே கைஸ், த 4th ரூல் என்னன்னா ஆல்வேஸ் மேக் யுவர் கண்டென்ட் குட். அப்படின்னா டே பை டே உங்களோட வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணினே இருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் யாரோட வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துன்னு இருக்கீங்க, அதை தலையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யாரோட வீடியோவை நல்லா இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கீங்களோ அவங்களோட குவாலிட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டெய்லி புது புது எடிட்டிங் ஸ்கில்ஸை கற்றுக்கங்க, இம்ப்ரூவ் பண்ணின்னு இருக்கேன். அண்ட் அந்த எடிட்டிங் ஸ்கில்ஸ் கற்றுக்கின பிறகு நீங்கள் அதை வீடியோஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு ஏதோ புதுசாக பார்த்துன்னு இருக்கும்னு நினைக்கலாம். ஸோ ஓகே கைஸ், உங்களோட கண்டென்ட் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனில் மழை வரும்போது ஒரு டார்ச் வச்சுன்னு எவ்வளோ ஹை லெவல் கண்டென்ட்டை நான் கொடுக்க முடியுமோ அந்த கண்டென்ட் தான் நான் கொடுத்துன்னு இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில். ஸோ டெய்லி என்னோட ஃபேவரட் யூடியூபர் யார் பார்த்தீங்கன்னா த மிஸ்டர் ஹூஸ் த பாஸ். ஸோ அவரோட கண்டென்ட் குவாலிட்டி தான் எனக்கு நான் கிளிக் பண்ணி பார்க்குறது. என்னோட வீடியோ அங்கே இருந்து கம்பேர் பண்ணால் அவங்களோட வீடியோ க்ளோஸ் வச்சு பார்த்தா என்னோட கண்டென்ட் ஒரு ஷிட் மாதிரி இருக்கும் அண்ட் அவரோட கண்டென்ட் எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நான் டெய்லி ட்ரை பண்ணுவேன் அந்த கண்டென்ட்டை எடுக்கிறதுக்கு. ஓகே கைஸ், த ஃபைனல் டிப் நான் சொல்லிடுறேன், எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சொல்லிடுறேன். ஒன்று பார்த்துக்கோங்க, எல்லா வீடியோவும் வைரல் ஆகாது. செகண்ட் ட்ரிக் என்னன்னா, நீங்கள் எப்பயுமே கஷ்டப்படணும், துட்டுக்காக யூடியூபுக்கு வராதிங்க. இதுக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப போயிடும், துட்டு வரலன்னு வியூஸ் வரலன்னு விட்டுடுவீங்க, அட் சம் பாயிண்ட் விட்டுடுவீங்க. அண்ட் தேர்ட் ட்ரிக் என்னென்னா, டெய்லி கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு 5 வியூஸ் கிடைக்குதோ 10 வியூஸ் கிடைக்குதோ சந்தோஷமாக இருங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டா இது எல்லா ட்ரிக்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஏதாச்சும் ஒரே ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் உங்களோட வியூவர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணுவாங்க, அந்த வீடியோ இன்னும் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா பார்ப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதே மாதிரி பார்த்துன்னே உங்களோட எல்லா வீடியோவும் கண்டென்ட் நல்லா இருந்து ஒரே ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் எல்லா கண்டென்ட் நீங்கள் க்ளீனாக பண்ணுங்கள், தம்ப்நெயில்ஸ் டேக்ஸ் எல்லாம் க்ளீனாக போடுங்க. அண்ட் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ண என்ன ஆகுமோ நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களோட சேனலோட பேரை நான் கமெண்ட் பண்ண சொன்னேன். எதுக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூடியூபராக இருந்தால் இப்போ கீழே போங்க, யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட சேனலெல்லாம் செக் பண்ணுங்கள். அவங்க எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணின்னு இருக்காங்க, எதுக்கு அவங்களுக்கு நிறைய வியூஸ் வந்து இருக்குது, எந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துன்னு இருக்காங்க, உங்களோட தம்ப்நெயில் ஐடியாஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களோட வீடியோவை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெரிய யூடியூபர்ஸ் பார்த்து கற்றுக்கிறது டிஃப்ரெண்ட் மேட்டர். எதுக்குன்னா உங்களுக்கு அவ்வளோ பிசியில் எடிட் பண்ணுவாங்க, இல்லை ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன யூடியூபரை போய் பாருங்கள். அண்ட் சாரி கைஸ், மழை வருது, சின்ன யூடியூபரை போய் கற்றுக்கோங்க. என்னோட விண்டோ உடஞ்சி போகுது. ஓகே கைஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பை த வே, என்னோட பேர் ஜேகே அண்ட் யூஆர் வாட்சிங் இடியோட்டிக் ஜேகே. அண்ட் பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பேர் நீங்கள் அந்த 2000 பேரில் இருந்தால்.